रुद्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखम्. சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அடியேன் ஸ்ரீராகவன் ராமானுஜதாசன். நரசிம்ம அவதார வைபவத்தை புதுக்கவிதை வாயிலாக எல்லோருக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி, அதே சமயம் சம்பிரதாயத்திலிருந்து கொஞ்சமும் விலகாமல் அந்த அர்த்தங்கள் அப்படியே இருக்கிற மாதிரியும், ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் மற்ற சில கவிஞர்கள் பாடல்கள் அதில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரோம், இப்போது அனுபவிச்சுன்னு வரோம். இப்போது நம்ம இருக்கிற இடம் வந்து அந்த அவதாரம் நிகழ்ந்த இடம். we need to visualize ourselves that we are in that place. இப்போ நடந்துட்டு இருக்கிற போது நம்ம அங்கே இருக்கோம். ஸோ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது. யார் அவன்னு கேட்டால் ஒரு பெரிய விளக்கத்தை சொன்ன பிரகலாதன் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஹிரண்யன் வந்து அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த தூண்லேருந்து வரானா அப்படின்னு ஒரு அல்பத்தனமான ஒரு கேள்வி கேட்டான். இந்த தூணில் இருக்கானா, எல்லாத்துலேயும் இருக்கான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கானா என்ன கேள்வி, இருக்கானே அப்படின்றான். அப்போ அவன் சொல்கிறான், ஹிரண்யகசிபு கேட்குறான், ஸ்தம்பே ந திருஷ்யத்தே அப்படின்றான். அதுக்கு பதில் சொல்கிறான் பிரகலாதன், ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படின்றான். என்ன அர்த்தம்னா, கம்பத்தில் இருக்கானா தெரியலையே அப்படின்றான் ஹிரண்யகசிபு. ஸ்தம்பேன திருஷ்யத்தே, நல்லா பாரு அங்கே தான் இருக்கான், கம்பத்தில் தான் இருக்கான். ஸ்தம்பே ந திருஷ்யத்தேன்னு ஹிரண்யகசிபு, ஸ்தம்பேன திருஷ்யத்தே நான் பார்க்குறேனே இருக்கானே அப்படிங்கிறது பிரகலாதனுடைய பதில். இப்போது இந்த ரெலவன்ஸ் ஆஃப் புராணாஸ் அண்ட் அதர் திங்ஸ் நம்ம அதை பார்த்துன்னு வரோம். மனசும் புத்தியும் எப்படி இருக்கணும், மனம் நிலைக்கும் போது புத்தி இருக்காது, மதி இருக்காது, மதி வரும்போது மனம் நிலைக்கும் போது மதி வராது, அல்சீமர்ஸ்லேருந்து பார்க்கின்சன்ஸ்லேருந்து என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது, அதனால் இருக்கும்போதே பெருமாளை சேவிச்சிடணும் அப்படின்லாம் பிரகலாதன் சொன்னது அதுவே ஒரு கீதைக்கு ஈக்குவல். அந்த மாதிரி ஆதிசங்கர பகவத்பாதர் வந்து இதில் சொல்லும்போது கூட கோவிந்த நாமம் சொல்லுங்க, கோவிந்த மூடமதே அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறார். சின்ன வயசாக இருக்கும்போது விளையாட்டுகளில் ஒரு ஈடுபாடு, வயசானதுக்கப்புறம் போகங்களில் ஈடுபாடு, அதே மாதிரி ஒரு வாலிப பருவத்தில் போகங்களில் ஈடுபாடு, வயசானதுக்கப்புறம் எதுலேயோ ஈடுபாடு வர்றது, அல்லது அதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடைக்காம போகிறது. எந்த விதத்துலேயும் இதெல்லாம் நடக்கும்போதும் கோவிந்த நாமம் சொல்லாமல் தவறாதீர்கள், எப்போவுமே கோவிந்த நாமம் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆதிசங்கர பகவத்பாதரோட அந்த பாடல். அது மாதிரி இவனும் இந்த பிரகலாதனும் வந்து எப்போதுமே ஹரியின் நினைப்பாகவே, நாராயணன் நினைப்பாகவே இருந்தவன். அவனை காப்பாற்றுவதற்காக அந்த அவதாரம் ஏற்பட்டது. சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் அப்படிங்கிறது நிறைய பூர்வாச்சாரிகள் நிறைய சொல்லியிருக்கா. சாமானிய தர்மம் இந்த இடத்துல தகப்பனுக்கு கட்டுப்பட வேண்டியவன் பிள்ளை, ஆனால் விசேஷ தர்மம் என்பது தர்மத்தின் பக்கம் நின்று நல்லதை எடுத்து சொல்வது, நீ தவறு அப்படின்னு சொல்வதை அதை ஏற்றுக்கக்கூடிய ஓப்பன் மைண்ட் அந்த தகப்பனுக்கு இல்லை. இதுதான் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையே ஃபீட்பேக். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பர்சனல் கான்டெக்ஸ்டாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் கான்டெக்ஸ்டாக இருக்கலாம், பிட்வீன் பாஸ் அண்ட் சபார்டினேட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்காள் தம்பியாக இருக்கலாம். எப்படி வேணாலும் ஒரு ஃபீட்பேக், ஒருத்தரை ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த விஷயத்துலேருந்து அப்ஜெக்டிவாக பார்க்கணும். அதை இவன் சொல்கிறான், நீ தப்பு, நீயே இறைவன், நீ இன்றைக்கி சாக போகிற, நீ இன்றைக்கி இருப்ப நாளைக்கு சாக போகிற, ஆனால் நாராயணன் தான் உண்மைங்கிற ஃபீட்பேக்கை அந்த கமெண்ட்டை இந்த ட்ரூத்தை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை யாருக்கு, மனநிலை இந்த ஹிரண்யகசிபுவுக்கு. இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவன் கேட்குறான், இந்த தூணை உடைச்சாச்சு, அந்த கடாகமே நடுங்கிறது, சுனாமியெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வார்னிங்லாம் விட்டாச்சு. அப்சர்வேட்டரி வந்து 9.5 ஸ்கேல் 13.5 ஸ்கேல்லலாம் சுனாமி வரப்போகுதுன்னு வார்னிங்லாம் விட்டாச்சு. அங்கே அவ்வளோ சுனாமி நடந்துட்டுருக்கு, கலைபரம் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து அந்த ஹிரண்யனை வந்து அப்படி பூச்சி எடுக்கிற மாதிரி, கிள்ளி கலைந்தானேன்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி அப்படி அள்ளி கொண்டு வந்து மடியில் போட்டு விசாலமாக பிளந்து என்ன ஏதுன்னு உள்ளே என்ன இருக்குதுன்னு தோண்டி துருவி எல்லாம் பார்த்து குடலையெல்லாம் தூக்கி மாலை போட்டு நம்ம முகத்துலலாம் வந்து ரத்தம் தெரிச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம தொடச்சின்னு இருக்கோம். அந்த அவதார வைபவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இத்தனை ஒரு கொடுமைக்கார கூட்டம் அழியிறது, கொடுமைக்கார அந்த அரக்கன் அழிவதை நம்ம கண்களால் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போது அந்த இடத்துல எல்லாருக்கும் பயம். பிரம்மன் முதலானோர் அந்த பிள்ளை பின்னால் நிற்க, அங்கே ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பயம் இல்லை. பயம் இல்லாத ஆள் அங்கே பிரகலாதன் மட்டும்தான். 2 பேர், ஒன்று இந்த உருவம் நரசிம்மம், 2வது ஆள் பிரகலாதன். அந்த உருவத்தை பார்த்து பயப்படாத ஒரே ஆள் அங்கே பிரகலாதன் மட்டும்தான். பிரம்மன் முதலானோர் அந்த பிள்ளை பின்னால் நிற்க, கங்கை கொண்டான் அங்கு கரங்கள் கூப்பி வேண்ட, சாந்தி சாந்தி என்று சந்திர சூரியர்கள்
சரணம் சரணம் சொல்லி சாமரம் கொண்டு வீச. அவதார வைபவம் முடிஞ்சாச்சு, வந்தாச்சு. அவர் ஒரு எலக்ட்ரிக் ஒரு கரண்ட் பாஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது மாதிரி அந்த வந்ததும் தெரியலை, அந்த 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 அரக்கனை அழித்ததும் தெரியலை. ராமாவதாரத்தில் அந்த வில்லை எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் அப்படின்னு கம்பர் சொல்லுவார். எடுத்ததும் தெரியலை, எடுத்தது தான் பார்த்தா மக்கள், அந்த வில்லை எப்படி உடஞ்சதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு வேகம், அந்த மாதிரி ஒரு வேகத்தில் வந்து அவனை எடுத்து அவனை அழித்து கொன்று முடிச்சாச்சு. அவதார வைபவமே பூர்த்தி ஆயிடுது. ஆனால் அந்த இடத்துல இன்னும் அந்த உருவத்துக்கு, அந்த நரசிங்கத்துக்கான ஆத்திரம் இன்னும் குறையலை. அதனால் எல்லாருக்கும் பயம். அங்கே இருக்கிற ஒரே பயப்படாத ஆள், தைரியமான ஆள் பிரம்மன் முதலானோர். கங்கை கொண்டான் அப்படின்னா அந்த தலையில் கங்கை அணிந்த பரமசிவனார், பிரம்மன் பரமசிவனார், இன்னும் அதிதேவதைகள், உபதேவதைகள், தெய்வங்கள் அனைத்து பேருமே பயத்தோடு அந்த பையனுக்கு பின்னால் நிற்கிறார்கள். பிரம்மன் முதலானோர் அந்த பிள்ளை பின்னால் நிற்க, கங்கை கொண்டான் அங்கே கரங்கள் கூப்பி வேண்ட, சாந்தி சாந்தி என்ற சந்திர சூரியர்கள் ரெண்டு பக்கமும் நின்றுண்டு சரணம் சரணம் சொல்லி சாமரம் கொண்டு வீச, அமைதியாகன்னு சொல்லி வேண்டி அந்த உருவத்துக்கு, அந்த நரசிம்ம உருவத்துக்கு, அந்த உருவத்தின் தாழ் பணிந்து எல்லாத்தையும் வேண்டி கடைசியில் வேறு வழி இல்லாமல் யார் பார்க்குறா அப்படின்னா பிரகலாதன்ட்ட பார்க்குறா எல்லாரும். நீ ஒருத்த மட்டும்தான் இவரை சாந்தப்படுத்த முடியும். இது இன்னும் தொடர்ந்ததுன்னா இந்த உலகமே அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் போச்சுன்னா இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கான ஒரே வழி நீ தான் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் பின்னாடி நிற்கிறா எல்லாரும். பிரகலாதன்ட்ட வேண்டிக்கிறா, நீ போய் கொஞ்சம் அமைதிப்படுத்துப்பா, சாந்தப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ பிரகலாதன் கிளம்புறான். இன்னிசை பாடி பரவி இறைவன் தேகம் தழுவி கோப குமுறல் கொல்ல கொஞ்சம் யாழை மீட்டி எழுந்தான் இனிய பக்தன் தொழுதான் கைகள் கூப்பி. இவன் என்ன பண்ணுறான்? இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அவனோட ரியாக்ஷன், இந்த நரசிம்மாவதாரம் வந்து அந்த வைபவம் நடக்கும்போது அவனுக்கு என்ன ரியாக்ஷன், அந்த பிரகலாதனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஒரு பொருள் மேலே, ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கையை ஏமாற்றாமல் அவர் வந்து அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தார் அப்படின்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அது மாதிரி அவனும் துள்ளி குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான். ஆழ்வார் சொல்கிற மாதிரி ஆடி ஆடி அகம் கரைந்து, அவனுக்கு அந்த நம்பிக்கை, அவன் உயிர் கூட அங்கே பெருசு இல்லை, அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு பெருசு. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, அதைத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். இன்னிசை பாடி பரவி இறைவன் தேகம் தழுவி, அங்கே அவர் கிட்ட அப்படியே அமைதியாக போய் அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. இறைவன் தேகம் தழுவி கோப குமுறல் கொல்ல, அந்த கோபத்தில் குமுறுற அந்த கோபத்தை தணிக்க வேண்டி கொஞ்சம் யாழை மீட்டி எழுந்தான் இனிய பக்தன் தொழுதான் கரங்கள் கூப்பி. கையை கூப்பிண்டு அந்த இன்னிசையோட அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அந்த உருவத்துக்கிட்ட, நரசிம்மத்துக்கிட்ட போய் நின்று அந்த உருவத்தை தழுவி அவன் கால் பணிந்து அந்த உருவத்தோட தாமரை தாள்களை பணிந்து கைகூப்பி நின்று வேண்டான். அவன் கண்களில் அவ்வளவு கண்ணீர். என்னோட ஒரு சின்ன ஒரு பக்தன், அதுவும் ஒரு பாலகன், அதுவும் ஒரு அசுரகுலத்தில் பிறந்த ஒரு பாலகன், அவனுக்காக இவ்வளவு தூரம் நீ வந்து இத்தனை கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான வரத்தை கவுண்டர் பண்ணி அதை அழிக்க வேண்டி இத்தனை கொடுமை பண்ண அவனை சம்ஹாரம் பண்ண வேண்டி இவ்வளவு எஃபர்ட் எடுத்து இவ்வளவு எளியவனாக வந்து தோன்றியிருக்கே, எனக்காக வந்து தோன்றியிருக்கே அப்படின்னு சொல்லி அவன் தாள்களை பணியும் போது கார்மேக வண்ணன் விழி கருணை மழை தூவ அன்பு பெருக்கெடுக்க ஆவல் அணை உடைக்க அள்ளி எடுத்து அவனை அமர்த்தினான் மடியில். இப்போது பிரகலாதன் போய் அந்த நரசிம்மமூர்த்தியோட பாதத்தை பணிகிறார். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தனை பார்க்கும்போதே அது மாதிரி இப்போது ஒரு சிங்கமானது தன்னோட குட்டிக்கு எப்படி அன்போட பால் கொடுக்குமோ அது மாதிரி அந்த ஒரு அன்பான ஒரு ஆசையோடு அந்த பிரகலாதனை பார்த்து கார்மேக வண்ணன், அதாவது இந்த பெருமான் மரகதமோ மழைமுகிலோ அப்படின்ற சொல்கிற மாதிரி அந்த நிறம், அவருடைய மேனி நிறம் வந்து அந்த கார்மேக திருமேனி உடைய எம்பெருமான் விழி கருணை மழை தூவ, அந்த ஆக்ரோஷம் எல்லாம் தணிஞ்சு இப்போது சாந்த நரசிம்மராக அன்பு பெருக்கெடுக்க ஆவல் அணை உடைக்க அள்ளி எடுத்து அவனை அமர்த்தினான் மடியில். பெருமாள் அந்த பக்தனை தூக்கி மடியில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறையிறது. அன்னை முன்னே வந்தாள்,
அமைதி தந்தே நின்றாள். பிள்ளை அன்பை கண்டு பிரியம் மிகவும் கொண்டு அரக்கன் ஆவி கொள்ள அந்தி பொழுதில் வந்த ஆளறி கோபம் தீர்ந்து ஆனான் அமுதன் என்று. அன்னை முன்னே வந்தாள், லக்ஷ்மி பிராட்டி முன்னாடி வரா. அவளை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் கோபம் குறைஞ்சி சாந்தமாறார். அவள் அமைதி கொடுக்குறா. அந்த அமைதியால் பெருமான் இன்னும் கோபம் குறைஞ்சி பிள்ளையோட அன்பை கண்டு, இந்த பிரகலாதனுடைய அன்பை கண்டு பிரியம் அவனுக்கு அப்படியே அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்திரம கோபமும் இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு இப்போ அன்பு பெருக்கெடுக்கிறது அவனுக்கு, பெருமானுக்கு. அரக்கன் ஆவி கொள்ள, அதுதான் அப்ஜெக்டிவ். அரக்கன் ஆவி கொள்வது அப்ஜெக்டிவ். இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன? துஷ்ட நிக்கிரகம், இஷ்ட பரிபாலனம், சிஷ்ட பரிபாலனங்கிற மாதிரி நல்லவர்களை காப்பதும் அவருடைய வேலை. அது மாதிரி அந்த பிரகலாதனுக்காக அந்தி பொழுதில் வந்த ஆளறி கோபம் தீர்ந்து ஆனான் அமுதன் என்று. அபர்யாப்தாமிருதா அப்படின்னு சொல்லுவோம். ஆறாவ் அமுதன். அந்த எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு பாயசம் அப்படின்னா, ஒரு திருக்கணமது இருக்குது, பாயசம் இருக்குது, ஸ்வீட் இருக்குன்னா ஒரு 3 ஸ்வீட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது, நம்மளால் திகட்டும். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லாத மாதிரி அபர்யாப்தாமிருதா, எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் எப்போதுமே சலிக்காத அமுதம் போல ஆனான் அமுதன் என்று. இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். கம்பநாட்டாழ்வார் இதை எப்படி சொல்வார் அப்படின்னா, சிரித்தது செங்கச்சீயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகிப்பார். அண்டம் பிளந்து ககன முட்டை கிழிந்து சிரித்தது செங்கச்சீயம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி சீற்றம் கொண்டு நின்ற சிங்கம் பிடரிதனை சிலிர்த்து பின் மெல்ல சிரித்து நின்றதங்கே. அதோட இந்த அவதார வைபவம் பூர்த்தியாகிறது. சீற்றம் கொண்டு நின்ற சிங்கம் பிடரிதனை சிலிர்த்து பின் மெல்ல சிரித்து நின்றதங்கே. அப்படியே லக்ஷ்மி நரசிம்மனாக, சாந்த நரசிம்மனாக, அடியவர்களுக்கு அன்பையும் அருளையும் வாரி வழங்கும் லக்ஷ்மி நரசிம்மனாக நாமக்கல், சிங்கவேல் குன்றம், திருக்கடிகை, பாடலாத்ரி, மட்டப்பள்ளி, இது மாதிரி இத்தனை திவ்ய தேசங்களிலும், பரிக்கல், அந்த மாதிரி எத்தனையோ திவ்ய தேசங்களில் அருள் புரியும் இந்த அர்ச்சாவதாரத்தில் அருள் புரியும் நரசிம்மனாக, சாந்த நரசிம்மனாக இந்த அவதாரம் பூர்த்தியாகி அங்கே அந்த சீரிய சிங்கம் சிரித்து நின்றது. இதோடு இந்த அவதார வைபவ கதை பூர்த்தியாகிறது. பொறுமையாக இருந்து கேட்டு ரசித்து அனுபவித்து அங்கே இருந்து இதை விஷுவலைஸ் செய்து என்னோடு சேர்ந்து அனுபவித்த அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள்.